எங்களுக்கு என்னத்துக்கு தேவை இருக்கு சார்? ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்து அந்த அந்த சொல்லையே நம்ம எத்தனையோ மாணவர்கள் ஃபெயிலா போனா மொழியிலேயே ஃபெயிலா போயிட்டா இல்ல அது நம்மள அடிமையாக்குற மாதிரி ஏன் என்ன குறிப்பா சொல்ல வேண்டாம். அந்த நிர்மலா சீதாராமன் போன்றவர்களா கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? நியாயம் உருவம் தமிழ் தான், கண்டுபிடிச்சதும் தமிழர் தான். என்னுடைய ரைட்ஸ் இருக்கு போன்ற மேலை நாடுகள்லாம் மிகப்பெரிய உயரிய பதவிகள்லயே பொருளாதார இந்தியா பேசிட்டு இருக்காங்க. ரூபான்ற தமிழ்ல ரோட்ல இருக்கா இல்லையா? இந்தியாவுக்கு எதிரான அப்படி ஒண்ணு சூழ்ச்சின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் தமிழகத்துல கடந்த சில மாதங்களாகவும் வாரங்களாகவும் மும்மொழி கொள்கை அதோடைய விமர்சனம் என்பது பூதாகரமாக வெடிச்சிருக்கு. சார், இந்த மும்மொழி கொள்கையுடைய பிரச்சனை தான் என்ன? மும்மொழி கொள்கை என்பது கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய RSS என்ற ஒரு அமைப்பு, ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. காலம் காலமாக திராவிடத்திற்கும் ஆரியத்துக்கும் நடக்கிற போர் இது. ஆரியர்கள் வந்தேரிகள். ஆரியர்களுக்கு என்று தனிப்பட்ட மொழியோ மதமோ கிடையாது. அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கின்ற இந்து மதத்தை சீரழிக்க வேண்டும் என்பதும், இந்தியாவில் இருக்கின்ற மூத்த மொழியான இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய, அதுவும் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டுமானால் உலகத்திற்கே மூத்த மொழிகளில் மிக முக்கியமான மொழியான தமிழ் மொழியை அழிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் சார், மும்மொழி கொள்கை ஸ்கூல் பசங்க கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏங்க, மும்மொழி கொள்கை ஸ்கூல் பசங்க கத்துக்கிறதுல இப்ப இந்திய அரசாங்கம் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்போம், கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோம்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு போக்கு இது. எவ்வளவு கேவலமான போக்கு இது. இல்ல, அதுல என்ன பிரச்சனை? என்ன அவசியம் இருக்குன்ற நான் இது மும்மொழி கொள்கையை படிக்க வேண்டிய 3 மொழியை படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது ஏன் நீ என்னை கட்டுப்படுத்துற? நீ ஒரு இந்திய நாட்டோட அமைச்சரு, இந்திய நாட்டோட ஒன்றியத்தோட அமைச்சரு, தனிப்பட்ட முறையில தமிழ்நாட்டை மட்டும் குறிவைத்து, தமிழக மாணவர்கள் மட்டுமே குறிவைத்து நீ இந்தியை கத்துக்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? உனக்கு என்ன தேவை இருக்கு? ஏன் என்ன நீ கட்டாயப்படுத்துற? மாணவர்கள் படிக்க கூடாதுன்னு அவசியமே இல்லை. இந்தி ஒரு தனிப்பட்ட வடநாட்டு மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. அது ஒரு இனம் தழைத்தோங்க வேண்டும் என்றால், ஒரு இனம் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு இனம் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றால், அவர்களுடைய இன்னும் குறிப்பாக அதை விட ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால், தாய்மொழியில் சிறந்து விளங்கினால்தான் தாய்மொழி தான் அவனை உயர்த்தும், தாய்மொழி தான் அவனை வளர்க்கும், தாய்மொழி தான் அறிவை உருவாக்கும், தாய்மொழி தான் ஆற்றலை உண்டு பண்ணும். எனவேதான் காலங்காலமாக எங்க தமிழ்மொழி எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி உன் தமிழ்மொழி நீ இந்தியை நல்லா படிச்சுக்க. ஏன் உத்தரப்பிரதேசல கிட்டத்தட்ட எத்தனையோ மாணவர்கள் ஃபெயிலா போனா மொழியிலேயே ஃபெயிலா போயிட்டா? தாய்மொழின்றது உனக்கு எப்படி இந்திய ஒரு தாய்மொழியோ அது மாதிரி எனக்கு தமிழ், அது மாதிரி மற்றவனுக்கு அவங்க மொழி அவங்களுக்கு முக்கியம். அவங்க தாய்மொழியில படிப்பு தான் அறிவு வளரும், ஆற்றல் வளரும். அதனாலதான் 1900 ஆட்சிக்கு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமாக்கிட்டே போயிருக்கார். 1968 69 அவர் ஆட்சியில் இறக்கிறதுக்கு முன்பாக 1937 உருவாக்கப்பட்டது இந்தி. ராஜகோபாலாச்சாரிய ராஜாஜி தமிழ்நாட்டின் முதலமைச்சரான உடனே அனைத்து பள்ளிக்கூடத்திலேயும் இந்தியை கொண்டு வரும் என்று ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தார். எஜுகேஷன் பசங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுல என்ன சிக்கலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன உங்களுக்கு அன்னெசரி வெயிட்டேஜ், அன்னெசரி தேவை, தேவையில்லாத ஒன்று. அது தேவையில்லாத பாரம், அவசியம் இல்லாத ஒன்று. எங்களுக்கு தாய்மொழி தமிழ் இருக்கு. நாங்க அழகா எங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, வளர்றாங்க, ஆற்றல் வளர்த்துக்கிறாங்க. கூடுதலாக உலக நாடுகளை தெரிந்து கொள்வதற்கும் அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கும் எங்களுக்கு ஆங்கிலமே போதுமானது. இன்டர்நெட் சர்வதேச மொழி ஆங்கிலமும் எங்கள் தாய்மொழி தமிழையும் எங்களுக்கு போதுமானது. எங்களுக்கு என்னத்துக்கு தேவை இருக்கு? இந்தி எதுக்கு? என்ன அவசியம் இருக்கு? நாம் படிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? இல்ல சார், ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்து அந்த அந்த சொல்லையே நம்ம பயன்படுத்துறதால ஏன் நமக்குன்னு ஒரு ஆங்கிலேயர் ஆட்சி காலம் 1947 இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சிட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மொழியை நம்மள அடிமையா, சர்வதேச மொழி இல்ல அது நம்மள அடிமையாக்குற மாதிரி. ஆங்கிலம் என்பது
உலக நாடுகள் மொழி, சர்வதேச மொழி. உனக்கு சரி இந்தியன்றல்ல, இந்தியாவிலேயே நீ வந்துட முடியுமா? எங்க நாட்டு எங்க ஊருக்காரங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க உலகளாவிய சர்வதேச வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன் போன்ற மேலை நாடுகள்லாம் மிகப்பெரிய உயரிய பதவிகள்லயும் பொறுப்புகள் இருக்காங்களே, அதெல்லாம் அங்க இந்தியா பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கு வேணாமா? மத்தியில ஆளுகின்ற, ஒன்றியத்தில் ஆளுகின்ற அந்த அமைச்சர்களுக்கு, அந்த நிர்வாகத்துக்கு, அந்த மோடி, அமித்ஷா, அந்த தர்மேந்திர பிரதானுக்கு, ஏன் என்ன குறிப்பா சொல்ல வேணாம், அந்த நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? நியாயம் இருக்காதா? ஒரு ஒழுங்கு இருக்காதா? என்ன அவசியம் இருக்கு? ஏன் நீ கட்டாயப்படுத்துற? இல்ல சார், இப்ப இந்தி வந்து உருதோட ஒத்து போகுது, நிறைய மொழிகளோட ஒத்து போகல, பேசும்போது இந்தி வந்து சும்மா கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப குறிப்பா 100-200 ஆண்டுகளுக்கு தற்போது ஆரியர்களால் உருவாக்கப்பட்ட மொழிங்க அது. இந்தி என்ற மொழியே காலகாலமா எங்களுக்கு தமிழுக்கான வரலாறு எடுத்து பாருங்க, சர்வதேச வரலாறு எடுத்து பாருங்க. கீழே ஆராய்ச்சி என்ன சொல்லுது? 5000 ஆண்டுகளுக்கு பழமையான மொழி தமிழ் மொழி. ஏன் உலக நாடுகள்ல லண்டன்ல ஓடுற தேம்ஸ் நதிக்கரையில் எழுதியிருக்காங்க, உலக நாடுகள் மொழிகளே தமிழ் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது, முதலிடத்துல இருக்கிறது. ஒண்ணு சொல்ல, இந்தியாவில் சொல்ல, இந்தியா எங்க இருக்கு சொல்ல, எப்போது வந்து சொல்ல, எப்படி உருவாக்கின்னு சொல்ல. இது RSS ஓட சூழ்ச்சி சார். அதாவது காலகாலமாக இந்தியாவுடைய சைபர் வந்து சிந்து சம நாகரிகம் உள்ளே வந்த ஆரியர்கள், அவர்கள் அந்த வந்து இங்க பாரம்பரியமா இந்தியாவை ஆண்டுகிற திராவிட மொழி தமிழ் மொழி மிக ஆழமான மொழி. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தமிழ் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுத்த மொழி வந்து தமிழ் மொழி. அதை எப்படியாவது வந்து இந்தியை வந்து உள்ள விட்டு அதை சொல்லி கொடுத்து இந்த மொழியை அழிக்கணும், இந்த மொழியோட ஸ்டைலை மாற்றணும், குறைக்கணும், வீரியத்தை குறைக்கணும். அதன் அப்புறம் இந்த இனத்தையே வந்து முடிவு கொண்டு வரணுன்றது அவங்களுடைய எண்ணங்கள். சரிங்க சார். ஆரியர்கள் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், அதற்காக மொழியில கை வைக்கிறார்கள் சார். நோக்கம் அதுதான். சரிங்க சார், ஓகே, மொழியில கை வைக்கிறார்கள் சார். இப்போ வந்து நீங்க மும்மொழி கொள்கை எதிர்க்கிறது காரணம் சொல்றீங்க, ரைட்? எஸ் எஸ் எஸ். ஓகே, இப்போ இந்த ரூபாய் நம்மளுடைய தமிழர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா ரூவும் தமிழ் தான், கண்டுபிடிச்சதும் தமிழர் தான். இதை பயன்படுத்துறதுல என்ன சிக்கல்? எங்கள் மொழிக்கும், எங்கள் இனத்துக்கும், எங்கள் மாணவர்களுக்கும், எங்களுடைய எதிர்காலத்துக்கும் கேள்விக்குறியாக இந்திய ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கான தனித்தன்மையை, எங்களுக்கான தேவையை, எங்களுக்கான நேரத்தை, எங்களுக்கான உரிமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. அதற்கான சூழ்நிலை வந்தாகிவிட்டது. அதற்காக நான் ஏன் ரூபாய் பயன்படுத்தக்கூடாது? ஏன் பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்த தேவை இருக்கு. அப்ப நீ வந்து தொடர்ச்சியா என்னை வந்து அடக்குமுறை செய்யற இன்றைய ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து என்னை அடக்குமுறை செய்யற. என்னுடைய ரைட்ஸ் இருக்கு. ரூபாய் வந்து இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? அதுல எத்தனை மொழிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த அடிப்படையில் தமிழ் மொழி அதுல வருது. அந்த அடிப்படையில நாங்க அதை பயன்படுத்துறோம். நேற்று கூட எங்க பட்ஜெட்ல போட்டும் போது நாங்க அந்த ரூபாய் குறியீடை பயன்படுத்த அவசியம் இல்லை, நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இது வந்து இந்தியாவுக்கு எதிரான அப்படி ஒண்ணு இல்ல, சூழ்ச்சின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அது தப்பான ஒரு கருத்து. பொய்யானவர்கள். ஏங்க எங்களுக்கு ஆபத்து வந்திருக்கு, பேராபத்து வந்திருக்கு. நாங்க அதை வந்து எங்களுடைய மொழியையும், எங்களுடைய பாரம்பரியத்தையும், எங்களுடைய கலாச்சாரத்தையும், எங்களுக்கான சொல்லையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல. நான் ஏன் ரூபாயை பயன்படுத்தக்கூடாது? என்ன அதெல்லாம் உனக்கு என்ன நஷ்டம்? ரூபான்றது தமிழ்ல தானே. ஒரு ரிசர்வ் பேங்க் நம்ம நோட்ல இருக்கா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறது இந்திய அரசாங்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அழித்து விட வேண்டும், அதை ஒழித்து விட வேண்டும். அதுக்காக தான் 1008 சட்டத்தை கொண்டு வர இத்தனையா பிரச்சனையா திருத்தங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பேராபத்தை உண்டு பண்ற. எப்பவுமே வந்து இந்திய பட்ஜெட் தான் பேசப்படும். இந்த முறை தமிழக பட்ஜெட் வந்து பேசப்படுது. இதுல வந்து என்ன மாற்றம் புதுசா பண்ணிருக்காங்க? அதாவது இந்தியா பட்ஜெட்ல அவங்க தாக்கல் பண்ணது வந்து இப்போ இந்தியாவுக்கான பட்ஜெட் போட்டாங்க. இந்தியா பட்ஜெட் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்தியாவே திரும்பி பார்க்க வேண்டிய அளவிற்கு, அதாவது கல்விக்காக மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் நிதியே ஒதுக்கப்படல. ஆனாலும் 46,000 கோடி ரூபாய், 76,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு இந்தியாவுக்கே ஒதுக்கப்படுற கல்வி ஒதுக்கப்பட்டிருக்கு நிதி. ஆனா தமிழ்நாட்டுக்கு அது ஒதுக்கப்படல. நீ வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நான் உங்களுக்கு நிதியை விடுவிப்பேன்னு சொன்னேன். ஆனா அதையும் மீறி அப்பேற்பட்ட நெருக்கடியிலும் தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக மாணவர்கள், ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம்,
வளம் பெற வேண்டும் என்றால், செழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்க வேண்டும். அந்த கல்விக்காகத்தான் இந்தியாவுக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்திய துணை கண்டத்துக்கே ஒரு முன் உதாரணமான மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு அதன் அடிப்படையில் தான் அதை உணர்ந்துதான் மாணவர்கள் எதிர்காலத்தில் வந்து வளர வேண்டும், செழிக்க வேண்டும், ஆற்றலை வளர்த்து கொண்டு வேண்டும் என்பதற்காக கல்வித்துறை மிக முக்கியமான பிரதானமான துறை. அந்த கல்வித்துறைக்காக கிட்டத்தட்ட 46,000 கோடி ரூபாயை தமிழக அரசாங்கம் ஒதுக்கீடு செய்து மாணவர்கள் நலம், இளைஞர்கள் நலம், பெண்கள் நலம், இப்படி எல்லா துறைகளுமே, குறிப்பாக பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதியோர்கள், எல்லா துறைகளுக்கும் மிக அருமையான ஒரு பேராபத்து. 1971ஆம் ஆண்டு இந்தியா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தொகுதி மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி வரையறை செய்ய வேண்டும் என்று தொகுதி வரையறை செய்தப்போ அப்ப இருந்த இந்திரா காந்தி அவருடைய ஒன்றியத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு நாங்கள் இந்த தொகுதி வரையறை மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் மாற்ற மாட்டோம், இருந்தது அப்படியே கன்டினியூ பண்றோம். நீங்க அந்த அடிப்படையில் தமிழகத்துக்கு 39 எம்பிக்கள், பாண்டிச்சேரி சேர்த்து 40, இந்த இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் 80 சீட்டு. இப்ப என்ன ஆச்சு? 2025, 26ல நீ எந்த அடிப்படையில யாரை கேட்டுட்டு எந்த அடிப்படையில இருக்கிறது 543 சீட்டு லோக்சபா மக்களவை பிரதிநிதி செல்லக்கூடியது 43. நீ எந்த அடிப்படையில் 850 சீட்டை அங்கேயே போட்டு வச்சிருக்கிய? புதுசா பாராளுமன்றத்தை உருவாக்கி அதோட அர்த்தம் என்ன? அதோட நோக்கம் என்ன?